ஹலோ வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீணாவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அவங்க வாழ்க்கையில நடந்த உண்மையான சம்பவம். இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த ஒரு பெண்ணுக்கும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு கொடுமையை அனுபவிச்சு இவங்க இறந்திருக்காங்க. அவங்க கதையை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. யாரெல்லாம் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீணாவோட ஸ்டோரியை ஒட்டி ஒரு படமே எடுத்திருக்காங்க. அதுவும் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதே சமயத்துல அவங்களோட ஆதகத்தையும் இணையதளத்துல வெளியிட்டு இருந்தாங்க. இந்த படக்காட்சியை பார்த்து முடிச்சுட்டு வந்தவங்க யாருமே கண் கலங்காம வெளியே வரவே இல்லைங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட காட்சிகள் மக்களோட மனசை ரொம்ப இம்பேக்டும் கொடுத்துருக்கு. அந்த படத்தை கொஞ்சம் சுவாரஸ்யமா எடுத்துட்டு போறதுக்காக சில பேய் காட்சிகளா அவங்க பதிவு பண்ணியிருந்தாலும், அந்த பொண்ணை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி சாவடிச்சாங்களோ அதே விஷயம்தான் ரியல் லைஃப்ல வீணாவுக்கும் நடந்திருக்கு. அதே சமயத்துல அவளோட கண்ணு முன்னாடி தான் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம வீணாவோட கதையை கொஞ்சம் சுருக்கமா பார்க்கலாம். வீணாவுக்கு ஒருத்தனை கண்டாலே பிடிக்காத, அவன் மோட்டோ பைக் கேங்ல இருக்கிற ஒருத்தன். ஸோ அவனோட முழு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேகி செத்யாவான். ஆனா அவனை சுருக்கி ஏகி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனா வீணோட பாய் ஃப்ரெண்ட் பேர் ஏக்கியா. ஸோ நீங்க குழம்பிக்காதீங்க. ஸோ வீணாவுக்கு இவனை கண்டாலே பிடிக்காது. எப்போதும் இவன் வீணாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன லவ் பண்ணுன்னு. ஆனா வீணாவுக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா வீணாவுக்கு தான் ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இவ ஒவ்வொரு டைமும் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஒரு கட்டத்துல இவனோட டார்ச்சர் எல்லை மீறி போனனால இவ என்ன பண்ணிடுவா, காரி மூஞ்சில துப்பிடுவா. வீணா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோன்னே, அதாவது அவன் மூஞ்சில எச்சி துப்புனோன்னே அவனால அந்த விஷயத்த ஏத்துக்க முடியல. அவனுக்கு நாளாவ வீணாவை ஏதாச்சும் பண்ணணும்ன்ற வெஞ்சன் அதிகமா ஆகிட்டு இருந்துச்சு. அந்த நாளுக்காக அவன் காத்துட்டு இருந்தான். அந்த நேரத்துலதான் வீணா வெளியே போயிட்டு எக்கி கூட பைக்ல வர்றப்ப எக்கியோட 11 ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிச்சாங்க. முதல்ல கல்லு விட்டெல்லாம் எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் கல்லு விட்டு எரிஞ்சு கிட்ட வரப்ப ஒரு பெரிய பேம்பு கம்பால பின்னாடி வீணாவை அடிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மோட்டர்ல சரிஞ்சு விழுந்த கையோட அவங்க 2 பேருமே ஒரு எம்டியான லேண்ட், அது பாத்தீங்கன்னா ஒரு கார் வாஷ், கொஞ்சம் பழைய கார் வாஷ் இருக்கிற இடம், அந்த எம்டியான லேண்ட்ல இவங்க 2 பேருமே இழுத்துட்டு போனாங்க. நீங்க என்ன கேட்கலாம், அவங்கள அடிச்சு இழுத்துட்டு போறப்ப யாரும் பார்க்கலையான்னு. ஆக்சுவலி அந்த நேரத்துல அந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அந்த வழியா எந்த பைக்கும் வண்டியும் போக கிடையாது. ஸோ அவங்க விறுவிறுன்னு வீணாவையும் அவன் பாய் ஃப்ரெண்டையும் அடிச்சு அந்த மயக்கத்துல அவங்க 2 பேர்த்தையுமே இழுத்து அந்த லேண்ட் பக்கம் கொண்டு போயிட்டாங்க. அந்த எம்டி லேண்ட்லயும் அங்கேயும் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் பழைய பில்டிங்கு, பழைய கார் வாஷ் இருக்கிற இடம். ஸோ அங்க என்ன பண்ணாலும் யாருக்கு எதுவுமே கேட்காது. அந்த இடத்துல வச்சுதான் வீணாவுக்கு அத்தனை கொடுமையும் செய்யப்பட்டது. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கண்ணு முன்னாடி தான் வீணாவை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சாங்க. பத்தாவதுக்கு வீணாவை 1 by 1 ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்கி இருக்கால, அவன் வீணாவோட தலையில யூரின் பாஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவளை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அவளை படுக்க வச்சு எல்லாரும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவளோட கால் பாதத்துல பைக்கை மேல ஓட்டி அந்த கால் பாதத்தை நெஞ்சு போற அளவுக்கு சதிச்சாங்க. அந்த பொண்ணோட பாதத்துல எல்லாருமே பைக்கை மேல ஏத்தி அதை ரசிச்சாங்க. அதை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுக்குநூறா உடஞ்சிருச்சு. இவ்வளவு கொடுமையா ஒரு பொண்ணை சாவடிக்கணுமா? அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருமே, அதை காட்சிகளா பாக்குறவங்க அதை சத்தியமா என்னாலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையா இருந்துச்சு. வீணா கண்ணு முன்னுக்கே அவளோட பாய் ஃப்ரெண்டை அடிச்சு சாவடிச்ச வழி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 11 பேரும் அவளை சேர்ந்து சதிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் கொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாடியை அங்கேயே விட்டுட்டு வரல. ஏன்னா விட்டுட்டு வந்தா சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு எங்க அவங்கள அடிச்சு இழுத்துட்டு வந்தாங்களோ அந்த ரோட் சைட்லயே அவங்க 2 பேரையும் போட்டுட்டு அங்கேயே பைக்கையும் போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ பாக்குறதுக்கு அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வழியா போறவங்க இங்க யாரோ அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பாக்குறப்ப அது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஸோ அது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா க்ளோஸ் பண்ண கேஸ் திரும்ப ரீஓப்பன் ஆனிச்சு. அதுக்கு காரணம் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டான லிண்டா தான். இந்த கேஸ் ஆக்சிடென்ட் தான் சொல்லிட்டு போலீஸ்காரங்க க்ளோஸ் பண்ற கட்டத்துல லிண்டாவோட உடம்புல வீணோட ஆத்மா பொசஸ் பண்ணி என்னென்ன நடந்துச்சோ அத்தனை விஷயத்தையும் அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட அவ சொல்ல ஆரம்பிச்சா. அந்த விஷயத்த அவளோட சிஸ்டர் ஆடியோவா பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேஸ் ரீஓப்பன் ஆனிச்சு. வீணாக்கு என்னென்ன டார்ச்சர் நடந்ததோ, அவளை எப்படியெல்லாம் செதைச்சாங்களோ எல்லா விஷயமுமே லிண்டா மூலியமா அவங்களோட பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க.
அவளுக்கு என்னென்ன கொடுமை நடந்துச்சோ, அவ லிண்டா உடம்புக்குள்ள இருந்து ஒரு விஷயமா சொல்ல சொல்ல அவங்க அப்பா அம்மானாலையும் சிஸ்டராலையும் ஏத்துக்க முடியல. அந்த அளவுக்கு அவளை கொடுமை பண்ணி சாவடிச்சிருக்காங்களான்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸை விடக்கூடாதுன்னு தான் அவங்க கடைசி வரைக்கும் போராடி இந்த கேஸை ரீஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவ பேசின அந்த வாய்ஸ் ரெக்கார்டை எடுத்துட்டு போயிட்டு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ட்டு இந்த கேஸை திரும்பவும் ரீஓபன் பண்ணாங்க. புதைஞ்சிருந்த வீணோட பாடியை தோண்டி எடுத்தாங்க ஆட்டோப்சிக்காக. வீணா கொடுத்த சில க்ளூவை வச்சுதான் திரும்பவும் சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு அவங்க சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் கொஞ்சம் சூடு பிடிச்சது, மக்கள் மத்தியில பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கொஞ்ச நாள்லயே 11 பேர்ல 8 பேரு பிடிப்பட்டாங்க. அதுல ஒரு ஆளுக்கு 8 வருஷம் தான் ஜெயில் தண்டனை, ஏன்னா வயசு குறைவா இருக்கிறனால. பேலன்ஸ் இருக்கிற 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சாங்க. இந்த வீணா படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் 3 பேரு ரீசனா மாட்டிருக்காங்க. இப்போ கேஸ் கோர்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன தண்டனைன்னு இன்னும் தெரியல. என்ன கேட்டீங்கன்னா இவங்க 3 பேருக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் பத்தாது. இந்த 11 பேருமே ஒரு பொண்ணை அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிறீங்களா ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை இதனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறும்னு? மாறாதுங்க. தண்டனைகள் கொஞ்சம் பலமாக்கணும், கடுமையாக்கணும். அப்பதான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.